சட்டத்தின் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, எதிர்க்கட்சி அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் சொல்லி பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேசியிருக்காரு. இதே பாரதிய ஜனதா கட்சி 2021 ஆண்டு கட்டம் சரியில்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார். இந்த 2026 ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இதுபோன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவுடைய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டத்திற்குட்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். எப்படிங்க மிரட்ட முடியும்? அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை. BLA 2 தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல அவங்களால. எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் BLA 2 தமிழ்நாடு முடியும் போட முடியல. BLA 2 இந்த வாக்கு SIR பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதுல ஈடுபடலான்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு. இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும்? உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், என்னோட வாக்கை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம், இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும். அவருக்கு எதை சொன்ன அறிவித்திருவிழா நடைபெறும் பொழுது தமிழிசை அவங்க விமர்சனம் வச்சிருந்தாங்க. துணை முதலமைச்சர் அவருடைய அறிவால் அந்த பதவி பெற்ற வாரிசால் தான் அந்த பதவி பெற்றிருக்காரு. தமிழிசை விமர்சனம் கடுமையான உழைப்பாளி அவர். வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி, அல்லது இயக்கத்திற்கு 5 லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி, பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது. தமிழிசை போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை. உழைப்பால் இந்த தகுதி மாண்புமிகு தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார்.